ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க ஆர்ஜே பொறுக்கோ என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு படம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு படமா பார்க்கறது வந்து பார்த்துருப்போம். அது வந்து இது ரொம்ப டிப்பிக்கலாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியல் ஸ்டோரியில் நடிச்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்களே தான் இந்த படத்துல வந்து கேரக்டரா பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு பதில் இவங்களை போடலாம் அப்படிலாம் இல்லாம உண்மையாலே அந்த கதையில யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி ஆஃப் த ஸ்டோரி. ஆமா, இந்த படத்தோட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா டைரக்டர் சங்ககிரி ராஜ்குமார், அவர் தான் ஆக்டரா பண்ணியிருக்காரு. அப்புறம் சத்யராஜ், சேரன் சார்லாம் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல ரோல்ஸ்ல. தாஜ் நூர் இவர் தான் இந்த படத்தோட மியூசிக். ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வெங் போட்டு தனியா காயம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் அப்படின்னு 2011-12 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பண்ண கதையோட அந்த பேக்ல நடந்த விஷயங்கள் அதை டைரக்ட் பண்ணது, அதுக்காக என்ன கஷ்டப்பட்டாங்க, இந்த ஸ்டோரிய இந்த பயாஸ்கோப் அப்படின்ற படத்துல படமா பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சும்மா செம காமெடியா இருந்தது. சிரிச்சு சிரிச்சு நிறைய இடத்துல எனக்கே அது வந்து ஒரு பயங்கர மாதிரி இன்ஸ்பயர் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஸ்டார்டிங்ல அந்த வெங்காயம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருப்பாங்க. எப்படின்னா ஒரு பையன் படிச்சுட்டு அவன் வந்து நான் சென்னை தான், கிராமத்துல இருக்க ஒரு பையன் சென்னைக்கு போய் இந்த மாதிரி சினிமா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அவங்க சித்தப்பா மட்டும் ஒத்துக்கிட்டு ஊருக்கு அனுப்புவாரு. இவன் வந்து ஒரு 5 வருஷம் இங்க இருக்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு கதையை, ஒரு காமெடி ஸ்டோரியை போய் டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ஓகே வாங்கியிருப்பான். அந்த டைம்ல அவங்க சித்தப்பா இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் வரும். அப்புறம் ஊருக்கு வருவாப்புல. ஊருக்கு வந்த பிறகு அவர் எப்படி இறந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூட நம்பிக்கைகளால ஒரு ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகக்காரர் சொல்லியிருப்பார், நீ சாவும் போது ரொம்ப பிச்சை எடுத்து அப்படிதான் சாவ அப்படின்னு சொன்னோடனே இவர் பயந்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் சாவக்கூடாதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணி அப்பயே செத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து தன்னோட சித்தப்பா இப்படி போய் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அப்பதான் உட்காந்து யோசிப்பான், நம்ம ஏன் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வச்சு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசியர், அதுக்கப்புறம் இந்த நரபலி கொடுக்குற சாமியார், இவங்க எல்லார பத்தியும் எழுதி ஸ்டோரி ரெடி பண்ணிருப்பான். இதை வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லும் போது ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ற, இதெல்லாம் எப்படி பண்ணுவேன்னு தெரியல, இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்ல, நீ போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்து எனக்கு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஊருக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க காசு வேணும் அப்படின்னு இந்த சின்ன பசங்கள்லாம் ஏதாவது ஒன்று பேரண்ட்ஸ் கிட்ட வேணும்னா அதை அடையறதுக்கு ஒரு விஷயம், சாப்பிட மாட்டாங்க, அழுதுனே இருப்பாங்க, ரூம்குள்ளே இருப்பாங்க, பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இவன் போய் ஒரு பனை மரத்து மேலே உட்காந்துட்டு எனக்கு காசு கொடுக்கலன்னா மேலே இருந்து கீழே விழுந்துருவேன்னு சொல்ற அந்த காட்சிகள் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம திரும்பி பார்க்குற மாதிரி அப்படி இருந்துச்சு. ஒரு 90s கிட்ஸ் பண்ற ஒரு விஷயங்கள் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த காசை கொடுக்குறாங்க, அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி பெரிய மூவி ஆகுது, அந்த மூவியை இவங்களே எப்படி எடுக்கிறாங்க, கூட இருக்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா தங்கச்சி தம்பிங்களை வச்சு எப்படி எடுக்கிறான், அந்த கிரேனு, அதுக்கப்புறம் கேமரா, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாம அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. உனக்கு கருப்பாயின்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் சொல்லுன்னா அந்த பாட்டி அந்த ஆக்ஷன் சொல்லாம வார்த்தைகள் சொல்லும். இதெல்லாம் அவ்வளோ சூப்பரா யதார்த்தமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க, அதை எப்படி எடிட் பண்ணாங்க, அதை எப்படி டப்பிங் பண்ணாங்க, அதை முடிச்சுட்டு அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதுக்காக அவங்க நிலத்தை வச்சு அதில் ஒரு பிரச்சனை வந்து, ஸோ இந்த மாதிரி அந்த படத்தோட ரியல் ஸ்டோரியே எப்படி நடந்ததுன்றத ஒரு படமா எடுத்திருக்காரு. உண்மையாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே காமெடியா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அவ்வளோ எமோஷனா ஒரு ஒரு டைரக்டருக்கு பின்னாடி அவரோட வாழ்க்கை எவ்வளோ பெருசு, அது எவ்வளோ கஷ்டமானது, ஒரு ப்ரொடியூசருக்கு பின்னாடி இருக்க அந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானது, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இது மூலியமா ரொம்ப தெளிவா தெரியும் போது அந்த வருத்தங்கள் வந்து ரொம்ப அந்த எமோஷன் வந்து வேற மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண சப்போர்ட் பண்ண சேரன் சாரை பத்தி பேசியிருப்பாங்க. அதுலயே அந்த கேரக்டர்லயே வருவாரு. ஸோ இது எல்லாம் கலந்து ஒருத்தவங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், அதுவும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாதுன்ற மாதிரியான விஷயங்கள் இதுல ரொம்ப நல்லா இருந்தது. அதுல அந்த நடிச்ச அந்த வயசான பாட்டிங்க அவங்க பண்ற அட்டகாசங்கள்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. யதார்த்தமான நடிப்பா இருந்தது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. இந்த வெங்காயத்தை சப்போர்ட் பண்ற இந்த பயோஸ்கோப்பை போய் கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்லுது உங்க ஆர்ஜே.